எத்தனை செக் போஸ்ட் போட்டாலும் மரம் திருடுறவங்கள தடுக்கவே முடியல. இல்ல மரம் திருடுறவங்கள பார்த்து நம்ம பயப்படுறோமா? இந்த இன்ஃபார்மருங்கெல்லாம் என்ன பண்றானுங்க? தகவல் சேகரிக்கிறோன்ற பேர்ல சின்ன வீடு தான் அதிகம். என்ன ரேஞ்சரு ஐயா சொல்லுங்கய்யா. உங்களுக்கு எத்தனை சின்ன வீடுன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைங்கய்யா, வயசாயிடுச்சுங்க. வெள்ளக்காரங்காலத்துல பொம்பளைகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டா வேவு பார்க்கறதுக்கு சௌகரியமா இருக்கும்னு நினைச்சான். அது மட்டும் தொடருது. காட்டை காப்பாற்ற தவறிட்டோம். என்ன கண்ணா யோசனை? சார், நம்ம ஊர் காட்டில் புலி விழுந்தா மடுன்னு ஒரு இடம் இருக்குது சார். அந்த இடத்துல புலிகள் நடமாறதா ஒரு பயம். பெரும்பாலும் நம்ம டிபார்ட்மெண்ட் ஆட்கள் அவ்வளோவா அந்த ஏரியாவுக்கு போகிறதில்ல சார். சார் அதுதான் சார் மரம் கடத்தவங்களுடைய முக்கியமான இடம். நாம் அந்த இடத்த டார்கெட் பண்ணால் எல்லாரும் ஈஸியாக மடிக்கலாம் சார். ஒவ்வொரு ஊர்லேயும் ஊருக்கு 4-5 பேர் மேலே நம்ம டிபார்ட்மெண்ட்டு அவங்களை கண் வச்சுட்டு சார். அவங்கள சந்தித்து கொஞ்சம் பணம் தரோம், ஆடு மாடு தரோம், லோன் தரோம்னு சொன்னோன்னா புரோக்கர்களை கட்டி கொடுத்துருவாங்க சார். புரோக்கர்களை பிடிச்ச 15 நாளில் எல்லா மரவட்டங்களையும் பிடிச்சிடலாம் சார். அதுக்கு உங்க ஊர் ஆளுங்கெல்லாம் ஒத்து வருவாங்களா? நிச்சயமாக ஒத்து வருவாங்க சார். என்னடா குருணராசு சாம்பார் குடிச்ச ஏப்பமா? ஏண்டா உங்க அப்பாவையும் ஆத்தாலையும் சின்ன வயசுல மேலே கிளப்பி விட்டேன். வீட்டில் 95 வயசு கிளவி கிடக்கு. அது முந்தா நாள் வந்து என் முழங்கால கட்டி பிடிச்சிட்டு அழுகுது. எதுக்கு உங்க காலை பிடிச்சி எதுக்கு அழுகுது? இந்த எரும மாட்டு பையன் ஒரு நாளைக்கு 7-8 முறை சோறு கேட்கறான். என்னால சமைச்சு மாள முடியல. ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, நான் விடுதலை வாங்கிக்கிறேன்னு சொல்லுது. எதை நம்பி கல்யாணம் பண்ற செட்டியார? எதை நம்பி கல்யாணம் பண்றதா? எத்தனை பேர் குழப்புன்னு குழப்பி விட்டாலும் கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்காயா? இவன் தான் என் மனுஷன். சகனா சுண்டல் சாப்பிடாம அப்படி என்ன யோசனை? இல்லை தம்பி, ஒருத்தன் 2 இழுக்கே தொண்டி பீடி கொடுக்குறேன்னா இந்த சுண்டல் கொடுத்தாதான் அவன் பீடி கொடுப்பான். ஒன்று இழந்தால்தான் ஒன்று பெற முடியும்னு இதை தான் சொன்னாங்களான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நீங்கள் என்னத்துக்கு நான் ஜெயிலுக்கு வந்தீங்க? ஏதாவது திருட்டு வந்தீங்களா? இல்லை தேங்காய் மாங்க திருநீங்களா? இல்லை தம்பி. ஆடு மாடு ஏன்பா, ஆடு மாடு திறன்னா தான் ஜெயிலில் கொண்டு வந்து போடுவாங்களா? இல்லைன்னா உள்ளே கொண்டு வந்து போட மாட்டாங்களா? பின்ன என்னத்துக்கு போடுவாங்க? அவர் ஏதோ எழுதினாராம், உள்ளே கொண்டு வந்து போட்டு எழுதுனுக்கலாமா? ஆமாம். நல்ல வேலை, எனக்கெல்லாம் எழுதப்படி தெரியாதுண்ணா. கர்ணா, என் பையன் சாவுக்கு அப்புறமா நான் காட்டு பக்கமே போகிறதில்லப்பா. ஏதோ உன் புண்ணியத்தில் ஃபாரஸ்ட்டுக்காரனை விட்டுட்டாங்கன்னா போதும்பா. அண்ணே, உங்கள் எல்லாரையும் காப்பாற்றத்தான் டிஎஃப் கிட்ட பேசியிருக்கேன். எந்த புரோக்கர் எந்தெந்த லாட்ஜில் இருக்காங்க, எங்கெல்லாம் மரம் வெட்டுறாங்க, இதை மட்டும் சொன்னால் போதுங்க. நீ ஐயா விட்டாரு, நீங்கள் ரெடியாக ஏன்னா நீங்களா போய் பார்த்துட்டு வாங்கண்ணா. நான் கிளம்புறேன். எனக்கு பவுர் ஒரு மாதிரி ஆகுதுண்ணா. கொஞ்சம் இரு, பார்த்து போகலான்டா. போனா அது வரைக்கும் நான் தாங்காதுண்ணா. இவங்க தானா? ஆமாம் சார். வர சொல்லு. சரிங்க சார். வாங்க, உங்கள் எல்லாரையும் சார் கூப்பிட்றேன். அந்த ஆள் எங்கே போகிறா? அவனுக்கு வவுறு சரியில்லையா? வயிறு சரியில்லையா? யோ யோ எங்கேயா போகிற? வா. ஏன்பா விடுப்பா, கத்தலேருந்து வவுர் சரியில்லைப்பா எனக்கு. யோ உள்ள பாத்ரூம் இருக்கியா, அங்கே போகலாம். வா. அந்த காலத்தில் நமக்கு போக தெரியாதுப்பா. யோ எல்லாம் பழகிக்கலாம். வாயா. விடுப்பா. ஃபாரஸ்ட்காரனை பார்த்தா வவுரே கலங்கிடுச்சுன்ற. நான் பார்த்துக்கிறியா? போயா. நான் டிஎஃப் கிட்ட பேசலையா? எல்லாம் போயா போயா. வணக்கங்க ஐயா. கர்ணா உங்க எல்லாரையும் பத்தி சொல்லியிருக்காரியா? நீங்களாம் வெறும் கூலிக்கு மரத்தை வெட்டுறவங்க. உங்க அறியாமையையும் வறுமையையும் முதலாளிங்க பயன்படுத்திக்கிறாங்க. புரோக்கர்களை பிடிக்கிறதுக்கு உங்க உதவி தேவைப்படுது, புரியுதா? கவர்மெண்ட்டை நம்புங்க. கவர்மெண்ட் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்யும். என்ன வா வெடிப்பா. வணக்கம் முதலாளி. அப்புறம் சொல்லு வெடியப்பா. ரொம்ப நாளாக ஆளையே பார்க்க முடியல, என்ன திடீர்னு? ஒன்றும் இல்லை முதலாளி, ஒரு 25,000 அட்வான்ஸ் வேணும். சந்தன கடையில் ரெடியாக இருக்கு முதலாளி. நீ கேட்டீங்கன்னா உனக்காக லட்சமாக கூட கொடுப்பேன். நீ என்னடானா 25,000 ரூபாய்க்கு வந்து நிற்கிற? இந்த அப்படி சூப்பர் சூப்பர் சார். அந்த வண்டியில் ஏறுங்க சார். சொல்லுங்கடா. எது கேக்குறீங்க? ஏய் பாஸ்டர் வந்துறாங்கடா. இவன் எதுக்குடா வரான்? என்னடா பாஸ்டர்ங்களா? சே, எப்படித்தான் முகத்தை கடுகடுன்னு வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணாலும் அப்பவும் 15,000 தொங்குதே. செட்டியார வேலை முடிஞ்சோடனே காசு கொடுப்பீங்களா? என்னது? பல்பை எரிய வச்சு காமிடா. சம்பளம் வேணுமா? சம்பளம் வேலையை முடிஞ்சோடனே பழைய சோறு போட்டு வீட்டுக்கு அனுப்ப போகிறேன். சம்பளத்தை எதிர்பார்க்குறேன் நம்மக்கிட்ட. செட்டியார வேலை கிடச்சிருச்சு எனக்கு. குருணராசு
கொளுத்தி எடுத்துட்டியடா. தன்னம்பிக்கை இருக்கிறவன் என்னைக்கா இருந்தாலும் ஜெயிப்பான்றதுக்கு நீ ஒரு உதாரணம். வேலை கிடைச்சிருச்சுல, அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அதை நம்பி கல்யாணம் பண்ணுறது செட்டியாரு. செட்டியார பல்ப் பீஸ் போயிடுச்சு. எங்கே கல்யாணம் பண்ணா மானம் மல்லாக்கப்படுத்துறமோன்னு பயந்துக்கிட்டு ஊருக்குள்ள கவரமாவே தெரியற. போடி போடி ஊத்த சிரிக்கி. நகம் சுத்தம் பண்ண மாட்டியா? எவ்வளோ அழுக்கு இருக்கு பாரு. ஏய், ஏன் அழுகுற? நான் ஒன்றும் அழுவல. தூ மூஞ்ச பாரு. பள்ளிக்கூடத்துக்கு போலையா? நான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன். சேலம் பஸ்ஸை பார்த்தேன்னா மனசு கேட்கல. இந்த பாரு, நீலாம் இங்கே வரக்கூடாது என்ன? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், அதான். சே, மறந்துட்டேனே. சார், என்னம்மா? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், சாக்லேட் எடுத்துக்கோங்க. அப்படியாம்மா? ம். நல்லா இருமா. சார், என்னம்மா? வேலுக்கும் கொடுத்துருங்க. குடுமா, நான் கொடுத்துட்றேன். உன்னை கருணா தான் பிடிச்சி கொடுத்தான்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. யார் சொன்னது? வேலு, டைம் ஆச்சு, வாப்பா. பேசுறது போதும், போமா. சரி, நீ போ, பார்த்து போ. சரி. நீ போ. ம்.